நேற்று அம்மா சொன்னது போல் உன் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு சொல்லிட்டியாம்மா? அத்தை சொன்ன உடனே ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் மாமா. அன்னைக்கிளி தீபா குட்டி சாப்பிட்டாலாமா? அதெல்லாம் சாப்பிட்டா மாமா. மாமா அந்த மீனா குட்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு காலையிலேருந்து ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாமா. அக்கா என்னைக்கு ஸ்கூலுக்கு போவாளோ அன்னைக்கு தான் நானும் ஸ்கூல் போவேன், நான் போகவே மாட்டேன், அக்கா கூட துணைக்கிருப்பேன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாமா. சரி விடு அன்னைக்கிலே, அவள் அக்காவுக்கு துணைக்கி இருந்துட்டு போட்டோம். இப்போ தானே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்பயே பாடம்லாம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் பாடம் எடுப்பாங்க. அதனால் சரி துணைக்கி இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இப்படித்தான் மாமா செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து வச்சிடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டனால அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம்ல மாமா. சரி விடுமா, அவள் ஸ்கூல் போயிட்டாலும் மூத்தவ பாவம் வெறுக்கு வெறுக்குன்னு ஒத்தையிலேயே இருப்பா. அவள் இருந்தானே இவளுக்கு கொஞ்சம் துணைக்கி ஏதாவது செஞ்சு விளாண்டுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்குங்க. விடுமா, இருந்தால் இருந்துட்டு போட்டோம். சரிம்மா அன்னைக்கிலே, மாமாவுக்கு வேலை இருக்குது, போயிட்டு வரேன். பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் செஞ்சு கொடுமா, பிள்ளைகளை பார்த்துக்கோ, மாமா போயிட்டு வரேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. இப்போதான் உங்கள் மாமா அவங்கள பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா ஃபோன் போட்டு சொல்லிட்டியா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்க. வாங்கம்மா. அன்னைக்கிலேக்கா எங்கள் மருமகளை பார்க்க நாங்கள் எப்படி வீசின கையும் வெறுங்கையுமா வர முடியுமா? அதான் எல்லாத்தையும் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. எதுக்குமா இத்தனை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? பின்ன என்ன அன்னைக்கிலேக்கா, என் மருமக வயசுக்கு வந்திருக்கா, அவளை பார்க்கறதுக்கு சும்மா வர முடியுமாக்கா? அன்னைக்கிலேக்கா நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்கக்கா. எங்கள் மருமகளுக்கு டெய்லி இதே போல் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் வேணான்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரிம்மா சரிம்மா, உங்கள் விருப்பம்மா. நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போகிறேன், உங்கள் மருமகளாச்சு நீங்களாச்சு. அன்னைக்கிலேக்கா என் மருமக எங்கக்கா இருக்கா? அவளுக்காண்டி சுட சுட நல்ல உளுந்தங்களி செஞ்சு கொண்டு வந்திருக்கேங்க்கா. இந்த நேரத்தில் உளுந்தங்களி அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா இடுப்பெலும்பு நல்லா வலுவாக இருக்குங்க்கா. ஏக்கா என் மருமக எங்கக்கா இருக்கு சொல்லுங்கக்கா, உளுந்தங்களி ஆரங்குழியும் கொண்டு போய் கொடுக்கணுங்க்கா. பெட்ரூமில் தாம்மா உட்காந்துருக்கா. காலையில் முட்டை கொடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் கொடுத்தேன், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காம்மா. அக்கா அவள் அப்படித்தான் சொல்லுவா பசிக்கிறேன்ட்டு, ஆனால் அப்படியே விட்டுறக்கூடாதுக்கா. இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நல்லா சாப்பிட வைக்கணும்க்கா. இப்போ சாப்பிட்றதானக்கா சாப்பாடு அவளுக்கு நல்லா பலன் கொடுக்கும். அக்கா அதுக்கு தான் அவளுக்கு சுட சுட நல்லா மொறுன்னு உளுந்த வடையும், அவளுக்கு கேசரி வேற ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா நிறைய முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக கேசரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கா. நான் மட்டும் என்னக்கா, பிரியாணினா விரும்பி சாப்பிடுவா. அதனால தான் நல்லா சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி 65ம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கா என் மருமகளுக்காண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீங்கள்லாம் இவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சரி வாங்க போய் பிள்ளைய பார்க்கலாம். என்ன இவ்வளவு இவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காளுங்க. நான் கூட ஐயன் கூட பிறந்த அத்தை, இன்னும் அந்த பிள்ளைக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்கல. நம்மளும் ஒரு நாளைக்கு நம்ம மருமகளுக்கு நல்லபடியாக விருந்து வச்சிடணும், இல்லைன்னா நம்ம அம்மாலேருந்து நம்ம அண்ணி அண்ணன் எல்லாருமே நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. என்ன மல்லிகானி, மருமக வயசுக்கு வந்துட்டான்னு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போலயே. பின்ன என் மருமக வயசுக்கு வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படாமல் யார் சந்தோஷப்படுவா? சரி வாங்கம்மா உள்ளே போய் பாப்பா பார்க்கலாம். தீபா இங்கே பாருமா, அத்தவங்களாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாரு. அன்னைக்கிலேக்கா உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காக்கா? வயசுக்கு வந்த பிள்ளையே இப்படியாக்கா வச்சிருப்பாங்க? ஒரு நகை நட்டு ஒன்றும் போட்டு விடல பாரு. என்னக்கா நீயே இப்படி உட்கார வச்சிருக்க? ஆமா அன்னைக்கிலேக்கா, ஒரு பாவாடை தாவணி நாம போட்டு விட்டுருக்கலாம்ல, எப்பயும் போடுற ட்ரெஸ்ஸையே இப்படி போட்டு உட்கார வச்சிருக்காக்கா. அன்னைக்கிலேக்கா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு தலையில முட்டு பூனாலும் வச்சு விடணும்லக்கா. என்னக்கா நீ இதெல்லாம் உனக்கு சொல்லணுமாக்கா? நாங்க உனக்கே தெரிய வேண்டாமாக்கா? அப்படி சொல்லுங்கம்மா, இப்படி சொன்னாவது இவ காதுல நல்லா ஏறுதான்னு பார்ப்போம். நேத்துல இருந்து ஒரே அடம் பிடிக்கிறாம்மா. பாவாடை தாவணி போட மாட்டேன், சேலை கட்ட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்னு எங்க ஜீவனை வாங்குறாம்மா. நீங்களாவது சொல்லி இவளுக்கு புரிய வைங்கம்மா. 4 ஆளுக வயசுக்கு வந்த பிள்ளைய பார்க்க வந்து போய் இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? இப்படித்தான் நீங்கள் சொல்கிறது போலயேவும் வர்ற ஆளுகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அம்மாவுக்கு எப்படி பேர் எடுத்து கொடுக்குறான்னு நீங்களே சொல்லுங்க பாருங்க. தீபா
அம்மா சொல்றது உண்மையாம்மா? ஏம்மா, இந்த ட்ரெஸ்ஸையே இப்படி போட்டு உட்காரலேனா பட்டு பாவாடை தாவணி போடாட்டாலும் பட்டு பாவாடை சட்டைனாலும் போட்டுட்டு உட்காந்துருக்கலாம்லம்மா. கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கலாம், கொஞ்சம் தலையில பூ வச்சிருக்கலாம். என்ன தீபா இப்படி இருக்க? தீபா, நீ இப்படி இருந்தா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மாவை தான் கேள்வி கேட்பாங்க. ஏம்மா வயசுக்கு வந்த பிள்ளைய எப்படி உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குமா. சரிங்க அத்தை. தீபா, என்னடா அத்தையவங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்படி புத்திமதியாக சொல்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிறாதம்மா. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். உங்கள் அம்மானாலும் சரி நாங்கனாலும் சரி எல்லாருமே உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறோம். அத்தை சொல்கிறதையும் அம்மா சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்குமா. சரிங்க அத்தை. சரி தீபா, அத்தை உனக்காண்டி சுட சுட உளுந்தங்களி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த உளுந்தங்களியில் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிடுமா. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. இந்தாம்மா சாப்பிடு. அத்தை, எனக்கு உளுந்தங்களினாலே பிடிக்காது அத்தை. இங்கே பாரு வினோ, இப்படித்தான் எதை கொடுத்தாலும் அது பிடிக்காது இது பிடிக்காது, அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அன்னைக்கிலேயக்கா நீ வளவளன்னு பேசாம இருக்கா. தீபா நல்ல புத்திசாலி பிள்ளை, எடுத்து சொன்னா கேட்டுக்குவா, புரிஞ்சு நடந்துக்குவாக்கா. என்ன மாமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு நல்லா சொல்லி புரிய வைங்க. அத்தை, நீங்க எல்லாரும் அவளுக்கு கொடுங்க அவளுக்கு கொடுங்கன்னே சொல்றீங்க. அப்ப நீங்க யாரும் எனக்குன்னு எதுவும் செஞ்சு கொண்டு வரலையா? மீனா குட்டி, உனக்கும் சேர்த்துதாம்மா செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், நீயும் சாப்பிடுமா. நீங்கள் எல்லாருமே வந்ததுலேருந்து அவளுக்காண்டி தான் செஞ்சு கொண்டு வந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் கேட்டேன். எனக்காண்டி யாருமே எதுவுமே செஞ்சு கொண்டு வரல. போங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். மீனா, அவங்க பாரு எவ்வளோ செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவள் ஒரு ஆளே அவ்வளவுமா சாப்பிட்டு காலி பண்ண போறா. உனக்கு சேர்த்து தாம்மா கொண்டு வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா. நீ மட்டும் என்னம்மா, அவள் ஏஜ் அட்டன் பண்ண நாள்லேருந்து அவகிட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட ஒரு மாதிரியும் தான் நடந்துக்கிற. எது செஞ்சாலும் இந்த அக்காவுக்கு கொண்டு போய் கொடு அக்காவுக்கு கொண்டு போய் கொடுன்னு தான் சொல்கிற. நீ சாப்பிடுன்னு நீ ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னையா? இப்போ பாரு, அத்தைங்களும் பாரு நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் அவளுக்கு பிடிச்சதா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பிடிச்சதா யாருமே செஞ்சு கொண்டு வரல. மருமகளே, உனக்கு பிடிக்குன்னு சொல்லி தான் அத்தை நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி 65ம் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா சுட சுட இருக்குமா, நல்லா சாப்பிடுமா. மீனா, இன்னும் என்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற? சரிங்க அத்தைன்னு சொல்லுமா. சரிங்க அத்தை. அத்தை, சாப்பிட்றதுக்காண்டி இவகிட்ட இவ்வளவு பேசணும்னு அவசியமே இல்லத்த. இதெல்லாம் நீங்க இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க அப்படி போவங்களையும் காலி பண்ணிடுவா. தின்னி பண்ணாரான் இவ. நீங்க எப்படா கொடுப்பீங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா, இங்க பாருமா, இவ எப்படி சொல்றான்னு பாருமா. தீபா, பேசாம இருமா. அவ ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கிறா. நீ வேற இப்படியெல்லாம் பேசாத, பேசாம இரு. அம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். அவ சரியான தின்னி பண்ணாரம்மா. தீபா, பேசாம இருமா. சரிங்கம்மா, நீங்க கொண்டு வந்ததை சாப்பிட 2 பேத்துக்கும் கொடுங்க. நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா அன்னைக்கிலேயக்கா வெறும் டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்துடாத, நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு மறக்காம எடுத்துட்டு வாக்கா. சரிம்மா சரிம்மா, எடுத்துட்டு வரேம்மா. தீபா, மீனா, இந்தாங்கம்மா 2 பேரும் சேர்ந்து இந்த உளுந்தங்களியை சாப்பிடுங்கம்மா. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடலாம். சரிங்க அத்தை. என்னங்க, ஹால் வரைக்கும் வந்துட்டோம், வீட்டில் யாரையும் காணுமேங்க. ஆனந்தி, வெளியில் எங்கேயும் போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. விசேஷ வீடு இல்லையாம்மா. சரிம்மா, அன்னைக்கிலே இருக்காளா இல்லையான்னு கூப்பிட்டு பார்க்கலாம். அன்னைக்கிலே, அன்னைக்கிலே. என்ன அம்மா கூப்பிட்றதோட சவுண்டு கேட்குது. வந்துட்டாங்களோ? அம்மா, அந்த வரேம்மா. அண்ணே, அண்ணே, அம்மா, அப்பா, வாங்க வாங்க, இப்போதான் வரீங்களா? வாங்க. அன்னைக்கிலே, எங்கம்மா வீட்டில் யாரையும் காணோம்? உங்கள் அத்தை உன் நாத்தனார்லாம் எங்கம்மா போயிருக்காங்க? வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டாளா இவன் நாத்தனாரையும் மாமியாரையும் கேட்க. அண்ணே, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அண்ணே. அண்ணே, எங்கே என் மருமகனை கூப்பிட்டு வராமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அன்னைக்கிலே, அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குமா, அதான் இன்னைக்கு அவன் எக்ஸாம் எழுத போயிட்டான். விசேஷம் வைக்கிற அன்னைக்கு வந்துடுவாம்மா. அன்னைக்கிலே, ஓ மருமகனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்லைன்னா வந்திருப்பாம்மா. அவன் நாங்கள்லாம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவன் மூஞ்சி போனால் போக்க பார்க்கணும். அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு தான் காலேஜ் போயிருக்கேன். இங்கே வரணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டான். எக்ஸாம் மட்டும் இல்லைன்னா கூப்பிட்டு வந்திருப்பான் அன்னைக்கிலே. அப்படியாம்மா, சரிங்கம்மா. சரி வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. நின்றுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பா வாங்கப்பா. அண்ணே வாங்க, அண்ணே வாங்க. சரிம்மா அன்னைக்கிலே. அன்னைக்கிலே, என் பேத்தி எங்கம்மா இருக்கா, நல்லா இருக்காளா? நல்லா இருக்காப்பா.
அன்னைக்கிலே இந்த பையில பழங்கள் பூவு ஸ்வீட்டு இப்படி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கம்மா. தீபாவுக்கு எடுத்து கொடுமா. ஆனந்தி பைய கொடுத்துட்டு வாம்மா, பேத்தியால போய் பார்க்கலாம். சரிங்க அத்தை. அன்னைக்கிலே இந்தாம்மா பைய உள்ளே கொண்டு போய் வை. சரிங்க அண்ணி. அன்னைக்கிலே என் பேத்தி எந்த ரூம்லம்மா இருக்கா? அம்மா அவ பெட்ரூமில் தான்மா இருக்கா, போய் பாருங்கம்மா. சரி அன்னைக்கிலே நாங்கள் போய் மருமகளை பார்த்துக்குறோம். நீ போய் அவளுக்கு நான் இதில் ஸ்வீட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல, அதெல்லாம் எடுத்து வாம்மா. சரிங்க அண்ணி. தீபா என் செல்லமே. அம்மாச்சி. தங்கம் என் பேத்தி எம்புட்டு அழகா இருக்கான்னு பாரு, என் கண்ணே பட்டுடும் போல. அத்தை வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மீனா நீ என்னம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா, லீவ் போட்டியா? ஆமாத்த, அக்கா நான் ஸ்கூல் போயிட்டா ஒத்தையில இருப்பாள்ல, அதான் அக்கா கூட நான் லீவ் போட்டு இருக்கேன்த்த. சரிம்மா சரிம்மா. இப்போ தான் பிறந்த பிள்ளையே என் கையில் கொடுத்தது போல இருக்குது. அதுக்குள்ளேயும் வளர்ந்து இவளும் பெரிய மனுஷி ஆயிட்ட. என் கண்ணையே நான் நம்ப முடியல. அம்மாச்சி நீ கூட என்னை கண்டுக்கவே இல்லை, வந்து அவ கூடயே பேசிக்கிட்டு இருக்க. என் தங்கம், என் ராசாத்தி, ஒன்று ஆச்சி கண்டுக்கிறாம இருப்பானா? என் செல்ல பேத்தி இல்லடி நீயே. போ ஆச்சி, நான் சொன்ன அப்புறம் தான் என்கிட்ட பேசுகிற. நீ வந்ததுலேருந்து அவ கூடயே நீ பேசிக்கிட்டு இருக்கிற. கோச்சுக்கிடாதடி தங்கம். வயசுக்கு வந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட தலையில் பூ வச்சு விடாமல் இப்படி வச்சிருக்கா பாரு. இந்த அன்னைக்கிலேயே என்னதான் சொல்கிறதுன்னே தெரியல. கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க மாட்டா. அன்னைக்கிலே இந்த பூ வாங்கிட்டு வந்துருக்கோம்லம்மா, அதை எடுத்துட்டு வா. என்ன தீபா பாவாடை தாவணியில் இருக்கா? எப்போ இதை மாத்தினா? நல்ல விளக்கி அம்மா அங்கே வரவங்களையும் பாவாடை தாவணியே மாற்றிருக்கா. எல்லாம் அவள் அத்தைக சொல்லி தான் மாற்றிருப்பா. சரி நம்மளுக்கு கொஞ்சம் வசவு கம்மியாக விழுகும். அம்மா இந்தாங்கம்மா, பூ கேட்டீங்களா, இந்தாங்கம்மா. அடியா அன்னைக்கிளி, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காடி? வயசுக்கு வந்த பிள்ளைக்கு இத்தனை பூ நானும் தலையில் வச்சு விடாம இப்படி அடி வெறுந்தலையாக வச்சு உட்கார வச்சிருக்கிறது? அம்மா உன் பேத்திட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, அவள் என் பேச்சை இத்தனை கூட கேட்கவே மாட்றா, என்னைய மதிக்கவும் மாட்றா. நீ எது வேணாலும் அவட்டையே பேசிக்கம்மா, என்கிட்டலாம் எதுவும் சொல்லாத. ஏடி பெத்த பிள்ளை உன் பேச்சை இத்தனை கூட கேட்க மாட்டதுன்னா நீ என்னடி வளர்ப்பு வளர்த்துருக்க? அம்மா அவங்க அப்பத்தாவும் அவங்க அப்பாவும் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்கம்மா, என்னையெல்லாம் எதுவும் சொல்லாதம்மா. சரி அன்னைக்கிலே அந்த பூவை கொண்டா, என் மருமகளுக்கு நானே வச்சு விட்றேன். சரிங்க அண்ணே, இந்தாங்க அண்ணே. அத்தை கொஞ்சம் இப்படி வாங்க, என் மருமகளுக்கு நான் பூ வச்சு விட்றேன். சரிம்மா. அத்தை என் கண்ணே பட்டுடும் போல இருக்குத்த, என் மருமக பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான்னு. அன்னைக்கிலே இன்னைக்கு என் மருமகளுக்கு மறக்காம திஷ்டி சுற்றி போட்டுருமா. சரிங்க அண்ணே, வாங்க அண்ணே டீ சாப்பிட்லாம். மீனு அத்தை உங்களை எங்கம்மா அழகானோ? அம்மா அவங்க அப்பத்தா கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. அண்ணே அம்மா வாங்கம்மா டீ சாப்பிட்லாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எப்போ வந்தீங்க? அண்ணே கொஞ்சம் முன்னமே வந்துட்டோம் அண்ணே, வந்து பேத்தியாலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களை தான் ஆளையே காணோம். நான் என் பேத்தியை விட்டுட்டு எங்கே போகிறேன்? அன்னைக்கு ஃப்ரெண்டுகள்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். மல்லிகா நல்லா இருக்கையாம்மா? என் மகன் என்ன செய்கிறான்? என் பேராண்டி நல்லா இருக்கானா? அத்தை நல்லா இருக்கோம் அத்தை. உங்கள் பேரனுக்கும் நாளையோட எக்ஸாம் முடியுது, நாளைக்கு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கான் அத்தை. சரிம்மா ரொம்ப சந்தோஷம். ஆனந்து 7ஆம் நாள் விசேஷம் வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கிறான்ப்பா, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறோம் அத்தை. உங்களுக்கு 7ஆம் நாள் ஓகேனா எங்களுக்கும் ஓகே. முன்னாடியே நான் வந்துடுவேன் மச்சான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யாதீங்க, நான் வந்தா பிறகு சேர்ந்து செய்யலாம் மச்சான். சரிங்க மச்சான். சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போய்கிட்டே இருக்கும். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாடிக்கிளி, நான் பேசிக்கிட்டேவும் அவங்கள சாப்பிட கூட சொல்லலை. சரி வாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம்.